Hello all of you. இது Lenovo 4070 motherboard laptop motherboard model number வந்து NMEA 272 right. SoC tech with DDR3 LRAM support பண்ற motherboard இது. இந்த போர்ட்ல கம்ப்ளைண்ட் எனக்கு என்ன வந்தது அப்படின்னா motherboard not powering on. DC ஓட ரீடிங் பார்க்கும்போது 19 வோல்ட் ஜாக்ல வருது, 20 வோல்ட் நான் டிசியில் கொடுத்துருக்கேன். ஸோ 20 வோல்ட் ஜாக்கில் வருது. அங்கேருந்து வர வோல்டேஜ் என்ன ஆகுது அப்படின்னா இது ஃபஸ்ட் மாஸ்ஃபெட்டு. ஸோ ஃபஸ்ட் மாஸ்ஃபெட்டுக்கு இது ஃபஸ்ட் மாஸ்ஃபெட்டு இது ரைட்டாக ஃபஸ்ட் மாஸ்ஃபெட்டுக்கு உள்ளுக்குள்ளார போகுது. அதுக்கப்புறமா அது தாண்டுறது செகண்ட் மாஸ்ஃபெட்டுக்கு இன்புட்டாக வருது. ஓகே, இதையும் தாண்டுறது என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல இருக்கிற சிஎல்ஆரோட ஏ பாயிண்ட்டுக்கு வந்துட்டு பி பாயிண்ட்டுக்கு வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக மதர்போர்டு முழுக்க ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ ஸ்டெப் நம்பர் 1 ஆன டிசி இன்லைனில் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. கேட்டெல்லாம் நான் ஆல்ரெடி செக் பண்ணியாச்சு. இங்கேருந்து வர வோல்டேஜ் என்ன ஆகுதுன்னா ஸ்டாண்ட்பை ஐசிக்கு போகுது. இந்த இடத்துல 2 ஐசி போட்டிருக்கான் சைலர்ஜி. ஒரு ஐசி வந்து 3 வோல்ட்டுக்கு, லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த செக்ஷன் வந்து 3 வோல்ட்டுக்கு, ரைட் சைடில் இருக்கிற இந்த செக்ஷன் வந்து 5 வோல்ட்டுக்கு. ஸோ அந்த 19 வோல்ட்டு உள்ளே வந்தோடனே இது ஒரு எல்டிஓ 3 வோல்ட்டை வெளில அனுப்போம். நார்மலாக எல்டிஓ 3 வோல்ட்டு வெளில வரும்போது ஒரு ஜம்பர் போட்டிருப்பாங்க. எந்த ஜம்பர்னு பார்க்குறேன், 20 வோல்ட் இது இன்புட் ஜம்பர், 3.3 வோல்ட்டு எல்டிஓ இது அவுட்புட் ஜம்பர் ரைட்டா. எல்டிஓவை நம்ம இங்கே செக் பண்ணுற மாதிரி இந்த ஜம்பரில் இந்த காயிலோட வோல்டேஜ் வருதா இல்லையா அப்படிங்கிறதையும் செக் பண்ணலாம். 3.3 வோல்ட்டு இங்கே ப்ராப்பர், ஒரு பிரச்சனையுமே கிடையாது ரைட்டா. அதே மாதிரி மதர்போர்டில் ரைட் சைடில் இது வந்து பிஃபோர் ப்ரெஸ்ஸிங் த பவர் பட்டன் இந்த மதர்போர்டில் எல்டிஓ 3 வோல்ட்டு, எல்டிஓ 5 வோல்ட்டு, காயில் 3 வோல்ட்டு, காயில் 5 வோல்ட்டு மேண்டேட்டரியாக ஜென்ரேட் ஆகிருக்கணும், இல்லைனா போர்டு ட்ரிகர் எடுக்காது. அதுக்கப்புறமா தான் 1 வோல்ட்டு 1.8 வோல்ட் ஆல்வேஸ் இந்த ஜென்ரேஷனுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கிராஸ் செக் பண்ணணும். ஒரு வேளை இருந்தால் அதையும் செக் பண்ணிடணும். இது ஸ்டெப் நம்பர் 2. ஆக்சுவலி ஸ்டெப் நம்பர் 3 ஒரு டெட் மதர்போர்டை செக் பண்ணுறதுல இந்த இடம் ஸ்டெப் நம்பர் 3. ஸ்டெப் நம்பர் 1ல் எப்போவுமே ஆர்டிசி சர்க்யூட்ரி தான் வரணும், சிமாஸ் பேட்டரியோட கனெக்டடாக இருக்கிறது. ஸ்டெப் நம்பர் 2 டிசி இன்லைன். ஸ்டெப் நம்பர் 3 தான் இப்போ நம்ம பார்க்குறது. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நான் பார்க்குறேன்னா அதே 19 வோல்ட்டு இன்புட்டாக வருது, ஹை வோல்டேஜ் இந்த செக்ஷனுக்கு. இப்போ இந்த இடத்துல எந்த விதமான ஜம்பராகவும் யூஸ் பண்ணல. ஸோ எல்டிஓ 5 வோல்ட்டை நான் செக் பண்ணுறதுக்கு எதுவும் பேடு கிடையாது. ஒருவேளை ரொம்ப க்ளோஸாக இந்த இடத்துல இருக்கிற கேப்ஸில் எங்கன்னா வச்சு பார்க்கும்போது எனக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. நான் ஒன்று ஒன்றா செக் பண்ணுறேன். இது எல்லாமே 19 வோல்ட்டு ஃபில்ட்ரு மாதிரி. 3.3 வோல்ட் அது கிடையாது நிச்சயமாக. 3 வோல்ட்டு இதுவும் கிடையாது. இந்த கேப்பாசிட்டர்லாம் வைக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும். காரணம் என்னென்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஏன்னா இந்த இடத்துல இருக்கிறது ஹை வோல்டேஜ் 19 வோல்ட்டு டிசி பேட் அவுட்டு. இந்த ஃபஸ்ட்டு கேப்பில் நான் வைக்கிறேன், ரொம்ப கேர்லெஸ்ஸாக தான் வச்சேன் ரைட்டா, ரொம்ப தப்பு அது. இந்த ஃபஸ்ட்டு கேப்பில் வைக்கிறேன் 3.34 வருது. மேபி இது 3.34 இந்த எல்டிஓவோட வேல்யூ தான் இங்கே வருது. எதுனா ஏதாச்சும் ஒரு பர்பஸ்க்காக புல்லப்புக்கு யூஸ் பண்ணியிருப்பான். இப்போ ரெண்டாவது இருக்கிற இந்த மிடில் இருக்கிற இந்த கேப்பில் வைக்கிறேன் 2.9 வருது. அப்போ இவனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, டைரக்ட் கான்டாக்டும் கிடையாது. அப்போ அது ரெண்டும் டச் ஆகக்கூடாது. மூணாவதுல இந்த இடத்துல வைக்கிறேன், எனக்கு 5 வோல்ட் வருது. ஸோ நம்ம எதிர்பார்க்குற 5 வோல்ட்டு எல்டிஓ அவுட்புட்டு இதுவாக இருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு 5 வோல்ட்டு நம்ம பார்க்குறோம் இல்லையா மதர் போர்டில், இதுவாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல 5 வோல்ட்டு எல்டிஓ வரா மாதிரியே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காயில் எனக்கு இப்போ 5 வோல்ட்டு வரணும். இந்த 5 வோல்ட்டு மிஸ்ஸிங். ஓகே, இந்த 5 வோல்ட்டு மிஸ்ஸிங். இந்த வீடியோ மெயினாக பண்ணுறது எதுக்காக அப்படின்னா இப்போ இந்த காயிலில் ஒரு வேளை 5 வோல்ட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 3 வோல்ட்டு வந்துச்சு இல்லையா, இது ஓகே வந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த காயில் இருக்குது பாருங்கள், இந்த காயில் இதோ இந்த இடத்துல இருக்குது. இந்த காயிலிருந்து வர வோல்டேஜ் இருக்குது இல்லையா, அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஜம்பர் போடுறோம், ஜம்பர் பேடு போடுறோம். அந்த ஜம்பர் பேடு தான் இது. இந்த ஜம்பர் பேடுக்கு உள்ளுக்குள்ளார இந்த ஜம்பர் பேடை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சால்டரிங் வச்சு ஷார்ட் பண்ணி விட்டுறான். ஓகே, இந்த மாதிரி ஒரு கண்டக்டர் வச்சு சால்டரிங் வச்சு ஷார்ட் பண்ணி விட்டுறான். இந்த ஜம்பர் பேடுக்கு இந்த பக்கமாக இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து போர்டோட 5 வோல்ட்டு கன்சியூமர் எல்லாருக்கும் போகும். இதில் தான் உங்களுடைய ரேம் ரெகுலேட்டர், சிபியூவோட கோர் ரெகுலேட்டர்,
எல்லா ரெகுலேட்டர்ஸும் வரும். யூஎஸ்பியோட பவர் ஐசிஸ் வரும், பவர் ரெகுலேட்டர்ஸ் வரும், பிசிஹெச்சோட ரெகுலேட்டர், விசிசிஎஸ்ஏ ரெகுலேட்டர், முக்கியமாக லோட் சுவிட்ச், இது எல்லாமே இந்த லைனில் தான் வரும். இப்போ என்னென்னா இந்த இடத்துல 5 வோல்ட்டு இப்போ வராமல் போகிறதுக்கு காரணம் ஏன்னா 3 வோல்ட்டு ப்ராப்பராக இருக்குது. இதுதான் வந்து சைலர்ஜி ஐசியோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். சைலர்ஜி ஐசி வந்து நிறைய இருக்குது. ஒன்று இன்டெகிரேட்டட் அப்பர் லோயர், சர்க்கியூட் ரொம்ப சின்னதாகிடும். ரெண்டாவது என்ன அப்படின்னா ஒரு டிப்பிக்கல் RT 8205 அல்லது TPS 51125, TPS 512252, RT 8223 இதெல்லாம் எடுத்திங்கன்னா ஒரு ரெகுலேட்டர் 5 ஜாபை பண்ணும். LDO 3 வோல்ட்டு, LDO 5 வோல்ட்டு, காயில் 3 வோல்ட்டு, காயில் 5 வோல்ட்டு, பவர் குண்டு, இந்த மாதிரி 5 ஜாபை பண்ணும். ஆனால் இந்த ரெகுலேட்டர்ஸ் அந்த மாதிரியே கிடையாது. இப்போ அந்த 5 ஜாபு எப்படின்னா இப்போ LDO 3 வோல்ட்டு வரலன்னா LDO 5 வோல்ட்டு வராது, காயில் 3 வோல்ட்டு வரலன்னா காயில் 5 வோல்ட்டு வராது அந்த மல்டி கண்ட்ரோலரில். ரைட்டா? அந்த ஆல் இன் ஒன்ல 2 in 1ல் இது அப்படி கிடையாது. இதுக்கு வர பவரும் சிக்னலும் வந்துருச்சு அப்படின்னா இது வேலை பண்ணும், இதுக்கு வர பவரும் சிக்னலும் வந்துருச்சுன்னா இது வேலை பண்ணும். அவ்வளோதான், ஒன்று டிபெண்ட் பண்ணியிருக்காது. அதனால தான் இது LDO 3 வோல்ட்டு, LDO 5 வோல்ட்டு வருது. ஆனால் இது LDO 5 வோல்ட்டு வருது, ஆனால் காயில் 5 வோல்ட்டு வரல. அப்போ பர்டிகுலராக இந்த ஜம்பரை மட்டும்தான் டார்கெட் பண்ணணும். இதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா 2 விதமாக, ரெகுலேட்டரை மாற்றுறதா கன்சியூமரை பிடிக்கிறதா? ரெகுலேட்டரை மாற்றுறதா கன்சியூமரை பிடிக்கிறதா? காம்பல் எலக்ட்ரானிக்ஸில் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். என்னென்னா இந்த இடத்துல இருக்கிற ஜம்பரை வைப் அவுட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெகுலேட்டர் தனியாகவும் கன்சியூமர் தனியாகவும் ஐசோலேட் ஆகிடுவாங்க. இப்போ இந்த இடத்துல வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஓம் மோடில் வச்சு பார்க்கும்போது தெரியும் பாருங்கள். மல்டிமீட்டரை ஓம் மோடில் வச்சுட்டேன், பாசிட்டிவ் ப்ரோபை கிரவுண்டில் போட்டுட்டு நெகட்டிவ் ப்ரோபை கையில் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இப்போ இந்த ஜம்பரில் வைங்க. இது நல்லா இருக்கிற ஜம்பர், இது ஆல்மோஸ்ட் 1K காமிக்குது, இது நல்லா இருக்கிற ஜம்பர். ரைட்டா? இது பேட் ஜம்பர், இது பேட் ஜம்பர், 0 ohm காமிக்குது. இந்த மாதிரி லோ ஓமில் இருக்கும்போது உங்களுக்கு அவுட்புட் வோல்டேஜ் வராது. ரைட்டா? லோ ஓமில் இருக்கும்போது அவுட்புட் வோல்டேஜ் வராது, பவர் இந்த இடத்துல ஜென்ரேட் ஆகி நிற்க முடியாது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஹையில் இருக்குது, தெரியுது இல்லையா? 1000 ஓமில் இருக்குது, ஆனால் இந்த இடத்துல 0 ஓமில் இருக்குது. இப்போ இந்த 0 ohm எதனால் வேணாலும் நடக்கலாம். ஏன்னா பாட்டம் மாஸ்பெட் இந்த ரெகுலேட்டருக்கு உள்ளுக்குள்ளார இருக்குது இல்லையா? ஒருவேளை அது போய் இருந்ததுன்னா அப்பர் லோயர் தெரிஞ்சவங்களுக்கு நான் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிறது புரியும். ரெகுலேட்டர் சைடில் அவுட்புட் ஃபில்டர் கெப்பாசிட்டர் இருக்குது, இதெல்லாம் அவுட்புட் ஃபில்டர் கெப்பாசிட்டர். இதெல்லாம் தாண்டி தான் இந்த ஜம்பருக்கு அப்புறமா தான் கன்சியூமர். இந்த இடத்துலையே ஏகப்பட்ட கில்லர் இருக்காங்க. ரைட்டா? பாட்டம் மாஸ்பெட் இருக்குது, இந்த இடத்துல ஃபில்டர் கெப்பாசிட்டர்ஸ் போடுறான், லைன் ஃபில்டர்ஸ். அப்போ இதுவும் போயிருக்கலாம் அல்லது இதுவும் போயிருக்கலாம். அப்போ அதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஒரே வழி ரொம்ப சிம்பிளாக அந்த இடத்துல இருக்கிற ஜம்பரை வைப் அவுட் பண்ணி எடுக்கிறது தான். அடாப்டர் வெளில எடுத்துடலாம். ஓகே, அடாப்டர் வெளில எடுத்துகிட்டு டிசால்டரிங் விக் யூஸ் பண்ணி அந்த ஜம்பரை நான் ரிமூவ் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, ஜம்பர் க்ளீனாக வைப் அவுட் ஆயிடுச்சு. மேலே இருக்கிறது தனியாக பிரிஞ்சிருச்சு, கீழே இருக்கிறது தனியாக பிரிஞ்சிருச்சு இல்லையா? நவ் லெட்ஸ் டேக் த கண்டினியூட்டி மோட் மல்டிமீட்டர். இப்போ மேலேயும் கீழேயும் ஐசோலேட் ஆகிருக்கா அப்படிங்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துடணும். பேடு க்ளீனாக ஐசோலேட் ஆகிருக்கு. இப்போது வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் ஆர் மல்டிமீட்டர் ஓம் மோட்லேயே வச்சுக்கலாம். வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் எந்த இடத்துல லோ ஓம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடணும்.
கன்சியூமர் சைடு அவுட்டு, ரெகுலேட்டரி சைடு பர்ஃபெக்ட். ஓகே, ரெகுலேட்டரி சைடு ஆல்மோஸ்ட்டு மெகா ஓமுக்கே போயிடுச்சு. கன்சியூமர் சைடு அப்படிங்கிறது ஃபால்ட்டி. இப்போ இதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, மல்டிமீட்டரை மறுபடியும் நான் வோல்ட் மோட்லேயே வச்சுட்டு இப்போ அடாப்டர் கொடுக்குறேன் உள்ளுக்குள்ளார. இப்போ ரெகுலேட்டர் சைடு ஒரு ப்ராப்ளமும் இல்லை இல்லையா, அடாப்டர் கொடுக்குறேன். இப்போ ரெகுலேட்டரில் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா, இப்போது இந்த எல்டிஓ 5 வோல்ட்டு இந்த இடத்துல பார்த்தோம் இல்லையா, இங்கே ஒரு கெப்பாசிட்டரில் நம்ம பார்த்தோம் எல்டிஓ 5 வோல்ட், ரைட்? அதே மாதிரி இப்போ இந்த ரெகுலேட்டர் இந்த காயிலில் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த சைலர்ஜி எப்படி 3.3 வோல்ட்டு அனுப்புதோ, அதே மாதிரி இந்த ரெகுலேட்டரில் ப்ராப்ளம் இல்லைன்னா இப்போ மேல் பகுதியில் 5 வோல்ட்டு வந்திருக்கணும். பக்கா 5 வோல்ட்டு வந்திருக்கணும், ரைட்டா? அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இருக்கிற லோ ரெசிஸ்டன்ஸ் இங்கே வர்றதுனால தான் இந்த ரெகுலேட்டரால் வேலை பண்ண முடியல. இந்த ரெகுலேட்டரால் இந்த காயிலுக்கு பல்ஸ் அனுப்ப முடியல. ஓகே, இது வந்து 80-20 தான். இந்த பக்கமாக அவுட்புட் சைடில் வந்து எப்போவுமே 80% இருக்கும், இன்புட் சைடில் எப்போவுமே 20% இருக்கும் ப்ராப்ளம். இப்போது இந்த இடத்துல இருந்து போகிற கன்சியூமர் இருக்காங்க பார்த்தீங்களா, இதில் நிறைய பேர் நவ் ரொம்ப ஈஸியஸ்ட்டு வேலை அந்த கன்சியூமரை எப்படி கேட்ச் பண்ணலாம் ஸ்ட்ரெயிட் அவே, பாயிண்ட் டு பாயிண்ட். லெட்ஸ் ட்ரை.